ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய நீதியை தேடுற உனக்கு எல்லாத்தையும் கூட கொடுப்பேன்றார். அவர் எப்படி உங்களை தோக்க விடுவார்? ஆமென். அவருடைய ராஜ்யத்தை தேடுறவங்களுக்கு தோல்வி இல்லைன்னு வேதம் சொல்லுதுங்க. அப்புறம் எப்படி நம்ம தோல்விக்கு நேரம் என்ன செய்ய முடியும்? நம்ம சுயத்தை நோக்கி ஓடும் போது தோல்வி என்ன செய்யுது? எதிர்த்தாப்புல செங்காமட்டி மாதிரி வரும். ஏன் எதுக்கு ஓடுறோன்னா நம்ம 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 வேலையில் என்ன செய்கிறோம்? ஓடுறோம். நம்ம எவ்வளவு தூரம் வேகமாக ஓடுறோமோ செங்காமட்டி அங்கே நம்மளை படுக்க வச்சிரும். ஆமாம், என்ன செஞ்சிடும்? அதுக்கப்புறம் பொறுமையாக ஆண்டவரை தூக்கி ஓடுறவன் பொறுமையாக வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே என்ன வந்துடும்? இவருக்கு படுக்க, அவருக்கு நடக்க. அவ்வளோதான். ஆமாம், முயல் கதை தான் அடுத்து. ஆண்டவரை தேடுறவங்க ஒரு வேளை ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும், ஆனால் ஜெயிக்கிறது அவங்க தான். உலகத்தை நோக்கி, சுயத்தை நோக்கி, தன்னுடைய பலத்தை நோக்கி ஓடுறவங்க ரொம்ப வேகமாக போகிற மாதிரி தெரியும். நடுவில் நிறைய ஸ்பீட் பிரேக் வரும், செங்காமட்டி வரும், அப்புறம் பூனைக்குட்டி வரும், எல்லாம் வரும். வரும்பொழுது அவர்கள் அங்கே கர்த்தருக்குள் இளைப்பாரி கொண்டிருப்பார்கள், படுத்து அவர்கள் ஓய்வு எடுத்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் என்ன செய்வாங்க? ஸ்லோவாக தான் போவாங்க, ஆனால் நேர்த்தியாக போவாங்க. ஆமென். 430 வருஷம் கழிச்சு தான் யார் கிளம்புனா? இஸ்ரவேல் ஜனங்க கிளம்புறாங்க. ஆனால் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தார். போனது என்னவோ 430 வருஷம் கழிச்சு தான், ஆனால் போகும்போது எப்படி தான் போகிறாங்க? பொன்னோடும் பொருளோடும் தான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஜெயம் எடுக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார்.